எப்படி கண்டுபிடிப்பாங்க? சாய் எதை வச்சு? மூக்கச்சன் கண்டுபிடிப்பாங்களா, இல்லை நாக்கச்சன் கண்டுபிடிப்பாங்களா, இல்லை தொட்டு பார்த்து தொட்டு நக்கி கண்டுபிடிப்பாங்க? எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லைடா, லேப் டெஸ்ட்டில் ஏதோ ஒன்று தமிழரா திராவிடரான்னு தமிழரா கன்னடரா கண்டுபிடிக்கன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யார் சீமான் தம்பிடா? ஆமாம், இப்படி தான். அதாவது இந்த மாதிரி பேசிட்டாலே சீமான் தம்பிகள் தான் லேப் டெஸ்ட் எடுப்பாங்க. சீமான் தம்பிகள் நீங்கள் எப்படி கன்னடரா தெலுங்கரா இல்லை மலையாளியா, நீங்கள் எந்த லேப்பில் டெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இந்த திராவிட கூட்டம் வந்து ரொம்ப நாளாக இந்த ஹைனா கூட்டம் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த திராவிட கூட்டத்திற்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய ஆபாஸ் ஐடிவின்னு ஒன்று உண்டு. உலகத்திலேயே பெண்களை ஆபாசமாக பேசி ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னா அந்த கருத்திற்கு எதிர்கருத்து வைக்காமல் குடும்பத்தை இழுத்து, பொண்டாட்டி இழுத்து, அம்மாவை இழுத்து ஆபாசம் பேசக்கூடிய ஒரு ஐடிவிங் ஒன்று உண்டு என்றால் ஆகச்சிருந்த ஐடிவிங் இந்த ஆபாஸ் ஐடிவிங் திமுக தான். இந்த திமுக ஐடிவிங்க வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறு கரெக்டாக பேசுவாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக பேசுவாங்க. 2018ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் கர்நாடகாவை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி பெருமையாக அவர் பேசினாருங்க. இப்போ முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் கன்னடரா தமிழரா என்று முதல் நீங்கள் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எது சொல்லியிருக்காங்க? யார் சொல்லியிருக்காங்கன்னா திமுக ஐடிவிங் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேசினோம்னா சீமான் தம்பிகள் எங்கே லேப் டெஸ்ட் எடுப்பாங்க? சீமான் தம்பிகளுக்கு எப்படி தமிழரா இவர் தெலுங்கரா இவர் கன்னடரா எப்படி தெரியும்? தமிழ் தேசியம்னாலே சாதி அரசியல் தான் பேசுவாங்க. தமிழ் தேசியனாலே இவங்க வந்து இன தூய்மைவாதம் பேசக்கூடியவங்க. இப்போ திராவிடத்துக்குள்ளே தான் இவங்க சொல்கிறக்கூடிய கணக்குப்படி பார்க்கும்போது கூட கன்னடம், மலையாளம், தெலுங்கு, அப்புறம் தமிழ், துருக்கு இந்த மொழிகள்லாம் சேர்ந்து தான் திராவிட மொழி குடும்பம்னு சொன்னாங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்க்கும்போது கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எதுக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை வந்துடுவாங்க. இப்போ ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கன்னடரா போயிட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த அம்மா கன்னடரா தான் அந்த அம்மா கன்னடரா போயிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா இவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக ஒருத்தர் உருட்டினார் திரும்ப ஒரு உருட்டு. தன்னுடைய 90 வயதுகளிலும் மூத்திரப்பையை தூக்கி கொண்டு இந்த மக்களுக்காக ஓடோடி கொடுத்த கன்னடர் பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள். நான் சொல்லலை, அவரே பல இடங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு கன்னடா தான் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அவரும் கன்னடர் தான். இவங்க கன்னடருங்கிறப்போ இவங்க தமிழ்நாடு சாரதாங்கிறப்போ பெரியார் ஈவே ராமசாமி அவர்களும் யாராக வருவாங்க? நம்ம நிர்மலா சீதாராமன் சொந்தக்காரங்க, ஒரே ஊருக்காரங்க. சரியாயிருச்சா? கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு வந்துடும், கணக்கு கரெக்டாக வந்துடும். இந்த கணக்குங்க இன்னும் நினைவுக்கு வருது. இப்போ இது எல்லாத்துக்கும் பகுத்தறிவு பகலவன் அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இப்படிலாம் பேசவே முடியாது. யார் நம்மளாம் இன்றைக்கி பேசியிருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு நம்ம இன்றைக்கி நான் பேசுவதற்கு, கணக்கு போடுவதற்கு, கண்ணால் பார்ப்பதற்கு, இந்த கேமரா வந்ததுக்கு, இந்த மின்விளக்கு வந்ததுக்கு, இந்த இருக்கை வந்ததுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான். அவரின்றி அனுபவம் அப்படி சொல்லக்கூடியவங்க கிமு. இந்த கணக்கை பார்த்துக்கோங்க. பெரியாருக்கு படித்தா எவ்வளோ மோசமாக தத்தி முண்டமாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மதிவதனி தான். சாரி, நம்ம இந்த காந்தலட்சுமி தான். இந்த காந்தலட்சுமி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 2 டாப்பிக்காக அதை பார்த்துலாம். முதல் டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்கெடுவானா ஒரு பெண்மணி இருக்காங்க. யாருமா அந்த பெண்மணி பேர் என்னது? எட்கெடுவானா என்ற பெண் தான். எட்கெடுவானா தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த எட்கெடுவானா பெண்மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பங்க பிறந்தாங்க? அவங்க வந்து கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு 23ஆம் ஆண்டில் கிமு 23ஆம் ஆண்டில் கிமு 23ஆம் ஆண்டில் கிமு 23ஆம் ஆண்டில் பிறந்தவர். கிமு 23ஆம் ஆண்டா? சரி, ஓகே. கிமு 23ஆம் ஆண்டு பிறந்தாங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கிமு 23ஆம் ஆண்டு. சரி, இந்த அம்மா யார்? முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா உலகின் முதல் எழுத்தாளர் இவங்க. உலகிலே முதல் பெண் எழுத்தாளர். இந்த அம்மா எழுவதற்கு முதல் காரணமே பெரியார் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அந்த அம்மாவுடைய ஆன்மாவுடைய அந்த அம்மா எழுவதற்கு அடித்தளமிட்டதே திராவிட கழகம் தாங்க. அந்த அம்மா மெசபடோகோமியில் இருந்தாங்க. அப்பமெல்லாம் எழுத கிடையாது. இங்கே திராவிட கழகத்துக்குள்ளே உட்காந்து இப்போ ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்கல்ல, அந்த அலுவலகத்துக்குள்ள உட்காந்து தான் முதல்ல அந்த அம்மா எழுதவே ஆரம்பிச்சிச்சு. அதற்கு காரணம் திராவிட கழகம் தான். இப்போ இந்த மேட்ரு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
மேட்ரு அந்த மேட்ரு இல்லைங்க. இந்த மேட்ரு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23ஆம் ஆண்டு, கிமு 23ஆம் ஆண்டு, ரைட்டு. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து கிபி 2023. இப்போ 2023ம் கிமு 23ஆம் ஆண்டு ரெண்டு கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன ஆண்டு வருது? இப்ப நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கேப்னு கேட்டீங்கன்னா 4300 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் எட்கெடுவானா, 4300 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் எட்கெடுவானா, 4300 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் எட்கெடுவானா. இல்லையே, 4000 ஆண்டு எப்படி வரும்? வராத. 4000 ஆண்டு எப்படி வரும்? ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 2046 தானே வரும். இதுதான் திராவிடம். இந்த கணக்கு பார்த்துக்கிட்டிங்களா, இந்த கூட்டி கழிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டத்திங்கெலாம் உட்காந்து பேசினா எப்படி இருக்குன்னா டத்திங் இது முழுக்கவே. ஆனால் பேசுறது எப்படி? அமெரிக்காவை பார், ரஷ்யாவை பார், சிங்கப்பூரை பார், பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி கோரியாக பேசுன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கூமுட்டைங்க இருக்குது பார்த்தி, இந்த கீமுலாம் இருக்கலாம், கீமு, அந்த கீமு முழுக்கவே சூப்பர் அழகாக பேசுவாங்க. அவங்க மதிவதினி மாதிரி ஒருத்தர் சரி காந்திலட்சி மாதிரி ஒருத்தர் பேச முடியாது, அழகாக சூப்பராக பேசுவாங்க. அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக புள்ளி ஒருத்தர் அடிப்பாங்க. ஆனால் சொல்கிறது கணக்கு முழுக்க புழுது. ஏன்? திராவிட பள்ளியில் படித்தவங்க தானே. நம்ம அவங்ககிட்ட அதான் எதிர்பார்க்கணும். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அவங்க சரியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் குசும்புக்காரங்க எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க. அவங்க வழக்கம் போல் உருட்டு. அவர் இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியார், எட்கெடுவானா அவங்க உருவாவதற்கு காரணம் பெரியார் தான். இது எல்லாம் நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிடும். இப்போ என்ன கரும்பு கேமரா வந்து தொலைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பிரச்சனையே அதுதான். நான் பல நாட்களாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இலவெடுத்து போன கேமரா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் முன்னாடி வந்துருச்சுன்னா சரி எங்களை கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டோம். ஒரு 70 வருஷம் முன்னாடி வந்துச்சுக்கோங்க. அவன் லாட்ஜ்லேயே முடிஞ்சிருக்கும், மொத்த சாப்பிட்டு லாட்ஜ்லேயே முடிஞ்சிருக்கும். எங்கே போனதுலேருந்து மொத்தமாக கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கும். நான் சொல்லலை, ஒரு பையன் காணாமல் போனாங்கன்னா எங்கே தேடுவாங்க? கோயிலில் தேடுவாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்களாம் தேடுவாங்க, இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க தேடுவாங்க. பையன் காணாமல் போன ஒரு அப்பா எங்கே தேடி இருக்காருன்னா, நானும் இவ்வளவோ இடத்துக்கு போனேன். கோயிலுக்கா? என் பையன் அங்கெல்லாம் போக மாட்டான்ப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அதெல்லாம் போக மாட்டான். எங்கே போனான்? லாட்ஜுக்கு, தாசி வீட்டுக்கு போய் தேடி பார்த்தாரு. அப்பா பதிவு பண்ணாருங்க. நான் சொல்லலை, அது ஒரு வரலாற்று சிறப்பான விஷயம். அதெல்லாம் வந்து வரலாற்று சிறப்பான படங்கள். என் பையன் காணுன்னு நான் வந்து போகாத தாசி வீடில் எல்லா வீட்டுக்கும் ஏடி இறங்கிட்டேன். எதுக்கு இப்போ தாசி வீட்டுக்கு போனார் அவர்? அது தெரில, வரலாறு மனசில் வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான தலைவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்ட வந்த நம்ம காந்திலட்சுமி அவர்கள் நம்மக்கிட்ட சொன்னது என்னது? 2023 இருந்துக்கிட்டு இருக்கோம். கெடுவானா, அந்த கெடுவானா இருக்காங்களா, கெடுவானா தான் கெடுவா அமைஞ்சிருச்சு. வழக்கம் போல் உருட்டு, திராவிட பள்ளி உருட்ட இங்கே நைஸாக மூப்பெல்லாம் பார்த்துருச்சு. சனியும் பிடிச்சி கேமரா இருக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்கள் படம் ஓட மாட்டேங்கிங்க காந்திலட்சுமி. ஏன் காந்திலட்சுமி உங்கள் படம்லாம் முன்ன மாதிரி ஓட மாட்டேங்கி? நீங்கள் தான் சொல்லிங்க எப்போதுமே நாங்கள் உங்கள் குழந்தைகள் நீங்கள் வந்து எருமை மாடு மேய்க்க அனுப்புங்க, உங்கள் குழந்தைகள் நீங்கள் மாடு மேய்க்க அனுப்புங்க, நாங்கள் டாக்டர் தான் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஆனால் டாக்டராக மாட்டோம். இப்படி மேடையிலே பேசி வயிற்று போல போனால் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த ஊரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்ப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தை வச்சுக்கிட்டு இந்த கொட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மா கொட்டடிச்சிட்டே இருக்கும். அப்போ வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டம் போடுவாங்க, கயிறுலாம் போவாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து அது ஒரு பிழைப்பு. அது அவங்களுக்கு ஒரு தொழில் தெரியுது. அதை வச்சு அவங்க குடும்பத்தை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காந்திலட்சுமி அவர்களுக்கு மாதிரி போன்றவர்களுக்கு, திராவிட கழகத்தவங்களுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வாய் தவிர ஒன்றும் கிடையாது. அதை வச்சு இது ஒரு பிழைப்பு. பிழைப்புகள் 2 விதம். ஒன்று வாய் பிழைப்பு, இன்னொன்று உடல் உழைப்பு பிழைப்பு. இது என்ன பிழைப்பு? வாய் பிழைப்பு. வாயிலே பேசி வாயிலே இது உழைச்சி வாயிலே சம்பாதிக்கக்கூடியவங்க வந்து உருட்டுனா உருட்டு, உலகமாக உருட்டு. எப்படி? கிமு 23ஆம் ஆண்டு போயிடுவாங்க. இங்கே கேட்டால் வச்சுக்கோங்களேன், இங்கே எங்கேயும் வர மாட்டாங்க. கிபி காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு, தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு காரணம் அவர் தாங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய மதிவதினி அவர்கள், நீங்கள் உங்கள் குழந்தைய, மதிவதினே வருது பாருங்கள் அது பேர், காந்திலட்சுமி. இந்த காந்திலட்சுமி அவர்கள், நீங்கள் உங்கள் குழந்தைய ஆடு மாக்கி அனுப்புங்க, நான் என் குழந்தைய டாக்டருக்கு தான் அனுப்புவேன்னு பேசக்கூடியவங்க. இப்போ அமைச்சர் ஒருத்தர் கரும்பேன் குசும்புக்காரன், அவர் ரொம்ப குசும்புக்காரர். அவர் என்னென்னா பேன் பார்க்கார். யாராவது வந்தால் ஓரளவுக்காவது பேன் பார்ப்பார். என்ன இருக்குது உங்கள் தலை, எங்கே பேன் இருக்குது, உட்காந்து பொறுமையாக பார்ப்பார் வச்சுக்கோங்களேன். சரி, அது பிரச்சனை சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தலைமுடிக்குள்ளே சிலையில் வீடு கட்டவன் பேசுன அஜித்து, தலையில் பேனு இருக்கான்னு தேடி பார்க்குவார் நம்ம பெரிய கருப்பேன். இந்த பெரிய கருப்பனவர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கார். ஆடு மாடு அப்புறம் கோழி மீன் வளர்ப்பு இருக்குது, விவசாயிகளுக்கு ஊக்குவிதமாக
கடன் கொடுக்க போகிறாங்க. 2023-24 பட்ஜெட்டில் வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து பெரிய கருப்பன் கொடுத்துருக்காங்க. இப்போ காந்தலட்சுமி அவருக்கு இதை பார்த்தாங்கன்னா பெரிய கருப்பிட்ட கோவப்படுவாங்களே, நீங்கள் வேணால் உங்கள் குழந்தை ஆடு மாடு மேய்க்க அனுப்புங்க, நான் என் பிள்ளைய டாக்டருக்கு தான் அனுப்புவேன். நான் வந்து கிபி 2023 கிமு 23 ஆண்டு ரெண்டு கூட்டி கழிக்கும் போது 4300ஆம் ஆண்டு சொல்லி நான் அப்படி தான் நான் என் குழந்தைக்கு இப்போ சொல்லிக் கொடுப்பது. காந்தலட்சுமி மொத்த காலம் நிற்பாங்க. இப்போ இது வந்து காந்தலட்சுமிக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர்களே நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடு மாடு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்புன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் காந்தலட்சுமி கோவம் வந்துடும். பின்ன உங்கள் குழந்தைய தூக்கி நீங்கள் ஆடு மாடு மேய்க்க போது வீடியோ பேசி விட்ருவீங்க. செம்ம கடுப்பு சுற்றிக்கிட்டு இருக்க அந்த அம்மா. அவங்க முன்னாடி இந்த பெரிய கருப்புன்ற ஒன்றே ஒன்று ஐயா அவர்களே உங்களை ஒன்றே ஒன்று சொல்கிற மனசில் வச்சுக்கோங்க. இந்த அறிவிப்பு எங்கள் காந்தலட்சுமி சகோதரி தோழிக்கிட்ட மட்டும் பேராமல் அவங்க கடுப்பாயிட்டாங்கன்னா அவங்க உங்கள் குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க. நீ வேணால் குழந்தைய வந்து ஆடு மேய்க்க அனுப்புங்க, நான் என் குழந்தை டாக்டர் தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால் நிற்பாங்க. பயங்கரமான கோவக்காரங்க. இதை மட்டும் அவங்க பார்த்துறாம வந்து இந்த லேப் டெஸ்ட் எடுக்கிறப்போ எல்லாத்துக்கும் லேப் டெஸ்ட் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இந்த ஒருத்தர் இந்த போட்டோ போடுற பாருங்க, இவன் மூக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து மூக்கிட்டு பார்த்துட்டு இப்படி மோந்து பார்ப்பான். இது கர்நாடகாவா தமிழ்நாடு மோந்து பார்ப்பான். மோந்து பார்த்துட்டு அடுத்து பக்கத்தில் வந்து இது வந்து லேப் டெஸ்ட்டு 1. இது வந்து இப்போ லேப் டெஸ்ட்டு 2க்கு எப்படி போகும்னா இந்த போட்டோ இது மாதிரி தான் இப்படி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது எங்கே உள்ளது, கர்நாடகாவா தமிழ்நாடான்னு சொல்லி இது அடுத்த டெஸ்ட்டு. இது வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து நாக்குனி டெஸ்ட். இது வந்து டெஸ்ட்டில் இது வந்து நாக்குன்னி டெஸ்ட்னா எப்படின்னா நாக்கிட்ட வந்து நக்கி பார்த்து இது தமிழருக்கு உள்ளது தான் இது வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் போட்டோஸ் வந்து நாக்கில் நக்கி பார்ப்பா. அந்த நக்குனதோட ஒரு மடக்கு உள்ளே போயிட்டு அது அப்படி எங்கே போகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனச்சிட்ட கொடுத்துருவோம், நாக்கிட்டே கொடுத்துருவோம். இதை கொடுத்த உடனே இது வந்து எங்கே போகும்னா அந்த போண்டாவை ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, ஒருத்தர் உட்காந்துச்சு ஒருத்தர் வந்து சத்யா அவன்கிட்ட அந்த இது பேர் அவன் மூக்குக்குள்ளே போக கொடுப்பாங்க. இது வந்து ஃபினிஷிங் டச்சு உக்குண்ணி வந்து உள்நாக்கு டெஸ்ட். இது வந்து இதில் வந்து யார் தப்பிக்கவே முடியாது. இது யாராக இருந்தாலுமே இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. இந்த டெஸ்ட்டு எங்கே எடுக்கப்படும்னா யூடியூப்போட அலுவலகத்தில் வச்சு தான் எடுப்பாங்க. எல்லா வசதியும் இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி டிஎம்கே ஐடிக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும்னா முதல் டெஸ்ட்டு வந்து மூக்கிட்டு மோந்து பார்த்து சொல்லுவான். இவன் வந்து மோந்து பார்த்து ஒப்பேருமோ ஒப்பேராதான் இது எங்கே உள்ளன்னு சொல்லி சொல்லுவான். 2வது டெஸ்ட்டு உட்கார வச்சு இந்த டெஸ்ட்டு வந்து நாக்குண்ணி டெஸ்ட்டு. நாக்கை உள்ளே விட்டு டெஸ்ட் பண்ணி அது அதர் மனசிட்ட கொடுத்து அந்த மனோஜ் நாக்கால் வாங்கி நாக்கு டு நாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த நாக்கில் வந்து சத்தியா மூக்குக்குள்ளே விட்டு ஃபினிஷ் பண்ணுறது. இதில் வந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. ஃபினிஷிங் இது வந்து அப்படி இருக்கும். சூரியன் கூட கிழக்கிலேருந்து மேற்க உதிச்சிரும் சில சமயம், அதாவது மறைஞ்சு இப்படி போகிறது வருதுல அது கூட இடிக்காது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதை இருக்கே பேரிடத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தில் மாறிடும். ஆனால் இந்த டெஸ்ட்டில் இந்த சோதனையில் யாருக்கும் வர மாட்டாங்க. யூடியூப்போட கச்சிதமாக எடுப்பான். இந்த டெஸ்ட்டு மட்டும் பயங்கரமாக எடுப்பான். டிஎம்கே ஐடிங்க எப்படி சொல்கிறேன் இந்த டெஸ்ட்டு எடுக்கணும். எதுவுமே உங்களுக்கு யாராவது குழப்பமாக இருக்குன்னா யூடியூப்போட அலுவலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஃபீஸே கிடையாது. அழகாக வருவான், சூப்பராக எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான். 3 பேருக்குண்ட குழு இதில் இருக்குது. அவங்க வந்து இதுக்கு வந்து நல்லபடியாக எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பெரிய கருப்பன் இருக்கார்ல அமைச்சர், இவர் விவசாயத்தை பெருக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கார். யார் அமைச்சர்? இவர் விவசாயத்தை பெருக்குன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் விவசாயெல்லாம் ஒரு வேலையா, விவசாயிகளை முழுக்க அப்புறப்படுத்தணும், அது ஒரு வெட்டி வேலை அப்படின்னு யார் சொன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோறு தின்னுக்கிட்டு வக்கனையா, எப்படி சோறு தின்னுக்கிட்டு வக்கனையா தைரியலையா மோரங்க அந்த ஆட்டுக்காலை படிச்சு வச்சு உறிஞ்சி எப்படி ஆட்டுக்காலை உறிஞ்சி குடிக்கக்கூடிய கொத்தடிமைகள் 200 ரூபாய்க்கு வேலை போய் கொத்தடிமைகள் சொல்லுது விவசாயம் ஒரு வெட்டி வேலை. விவசாயத்துல இருந்து வெளியே அனுப்பணுங்க. விவசாயம் ஒரு வெட்டியான தொழில். அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து ஸ்கில்ட் லேபர் பர்பஸா மாத்தணும். இந்த வெட்டி பசங்க உட்கார்ந்து போட்டு பேசுது எது? ஆபாச ஐடி. உலகத்திலேயே பெண்களை ஆபாச சொற்களை வசப்படுத்தி ஆனால் பெண் சுதந்திரம் பேசுவாங்க. பெண்ணின் அடிமையில பேசுவாங்க. ஏன் அடிமைனா இந்த மாதிரி தத்தி முண்டங்கள் இருக்கனால தான் பெண் அடிமையில ஆனா. இந்த பெண் அடிமையில காரணம் என்னன்னா நல்லா பகுத்தறியாக பேசுவாங்க. ஆனால் பெண்கள் யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த சென்று இந்த சென்று அசிங்கமாக குடும்பத்தை எழுத்து போட்டு இப்போ செய்யக்கூடிய தொழிலை வச்சுக்கிட்டு, அதாவது ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க அந்த தொழில் வச்சுக்கிட்டு நீ புறக்கிற வேலை பார்த்தேன்னு சொல்லி அசிங்கம் பேசக்கூடிய ஆபாஸ் ஐடிவிங்க. அந்த ஆபாஸ் ஐடிவிங்க வளர்க்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாரு. யார்? டிஆர்பி ராஜா அவர்கள்.
அவர் அதற்குன்னு ஒருத்தன் சொல்கிறான், பெருமையாக பேசுவார், என்னைய நான் வந்து ரொம்ப அசிங்கமாக எழுதிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு யாருமே கிடைக்காம இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி நான் இவ்வளோ அசிங்கமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் பாருங்க நான் திராவிட கழகத்தையும் சேர்க்காமல இருக்கிறாங்க, நான் திராவிட மொழியில் எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்கேன், பாருங்க சூனா பூனா மானா தேனா அழகாக பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை உள்ள சேர்க்கவே மாட்டேங்க வைத்தியத்தில் இருக்கும்போது டிஆர்பி ராஜார்கள் தான் பார்த்து, அடடே நீ இவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்க, நீ நம்ம இடத்த சார்ந்தவனா இருக்க, வாப்பா கட்சிக்கு இதாக தேவைப்படுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்து கட்சியை பொறுப்பால் அறிவித்து அது மூலமாக நீ பேசி, நீ வந்து வெளி நின்று பேசிகிட்டு இருக்க, நம்ம மொழியை வந்து அப்படி பேசாதே, உள்ளே வந்து பேசு, உள்ளே வந்து தேனா பூனா சூனா மானா தொழில் எடுத்து போட்டு பேசுவோம், அம்மா எடுத்து போட்டு பேசுவோம், பொண்டாட்டி எடுத்து போட்டு பேசுவோம், குழந்தை எடுத்து போட்டு பேசு, நீ திராவிட குடும்பத்தின் வாரிசுடா நீனே அப்படி அங்கீகாரம் கொடுத்தவர் மதிப்பிற்குரிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா. நான் சொல்லலை இதெல்லாம், அதில் வந்த ஒருத்தரே சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு டிஆர்பி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை கண்டுக்கிறதுக்கே ஆள் கிடையாது. முதல்ல எங்களுக்கு அப்ரிசியேஷன் ட்வீட்டே கூட யாரும் போட்டது கிடையாது. வந்து அண்ணன் வந்து பாக்குறாரு கரெக்டா புல்லட் அண்ணன். டிஆர்பி அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்து தனியா போய் பேசியிருப்பீங்க கரெக்டா. ஏன்னா அவர் வந்து கூப்பிட்டு எல்லாரையுமே கொஞ்சம் பேரை தனியா போய் கூப்பிட்டு பேசினாரு, என்ன உட்பட கூப்பிட்டு பேசினாங்க, இது பண்ணாங்க, இப்படிலாம் அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த ஐடிவிங்க வச்சுக்கிட்டு தான் விவசாயம் ஒரு வெட்டி வேலை. எப்படி விவசாயம் ஒரு ஐடிவி, விவசாயம் ஒரு வெட்டி வேலை. இந்த ஐடிவிக்கு சொல்லுது, நம்ம கேள்வி கேட்டோம்னா நீங்கள் இவங்களுக்கு நாம் தமிழர்கள் சீமான் தம்பிகளுக்கு இதே வேலை, யாரை பார்த்தாலும் தெலுங்குன்னு சொல்லிடுவாங்க, யாரை பார்த்தாலும் கன்னடம் சொல்லிடுவாங்க, யாரை பார்த்தாலும் மலையாளம் சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் எந்த லேப்பில் போய் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இப்போ கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து சொல்லுங்கள், எனக்கு தேவை, எங்களுக்கும் தேவைப்படுது, எங்கள் டெஸ்ட் எடுத்து கரெக்டாக சொல்லிங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்றைய செய்தி சம்பளம் உங்களுக்கு 200 தான் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு 200 வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து 200 உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பாரத சங்கங்கள் வந்து அறிவிக்கிறோம். கூகுள் பே நம்பர் கூட நீங்கள் அனுப்புங்க, கூகுள் பே மூலமாக உங்களுக்கு உங்களுடைய 200 முதல் நாள் கூலி வந்து கொடுக்கப்பட்டுரும். அந்த லேப் டெஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் யூடியூப் புட்டர்ஸ் அப்படின்னு, அவன் லேப் டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது ஃபினிஷிங்கில் கரெக்டாக இருக்கும். அந்த அது நான் டெஸ்ட் பேர் சொல்லிட்டேன், உள்நுனினாக்கா அந்த இதில் வந்து பர்ஃபெக்டாக நான் நம்புகிறேன். இது நீங்களே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி, ஐயா அப்போ இவங்க கீ வீரமெண்ட்டுக்கு வந்து ஒரு வேலை வச்சுருக்கலாம், அவர் லேப் டெஸ்ட் வச்சுருப்பாரு, சுபவீரபாண்டி அது பயங்கரமான ஆள், அவரோட லேப் டெஸ்ட் வச்சுருப்பாரு, குளத்துலையும் மண்ணி இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம தோழர் செத்து போன பிணம் திருமுருகன் காந்தி இருக்கார், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் எழுப்பி விட்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நிர்மல் சிதம்பரம் கன்னடரா இல்லை தமிழரா அப்படிங்கிறத கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து சீக்கிரம் சொல்லுங்கள். நாங்களும் இந்த டெஸ்ட்டுக்கு போய் நாங்களும் நிறைய பேர் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இவங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எளிமையாயிரும். நாங்களும் டக்கு டக்கு நிறைய பேர் இப்போ இவங்க அந்த லேபுக்கு போ, இது தமிழரா தெலுங்கரா இல்லை கன்னடா பார்த்து போ அப்படி அனுப்பிவிட்டு நாங்கள் டக்குனு எடுத்து வந்துடுவோம்ல, எங்களுக்கு தேவைப்படுதுலாம், சீக்கிரம் ஐடிவிக்கு வந்து செய்யணும் என்று நம்ம சேனல் சார்பாக ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் மதிவதினி அவர்கள், நீங்கள் டாக்டராங்க இல்லை நீங்கள் வந்து நர்ஸாங்க கம்பவுண்டராங்க, உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு நல்லா ஃப்ளோராக பேச சொல்லிக்கிட்டு உருட்டுன்னு நினச்சி உருட்டாதீங்க, கணக்கு கொஞ்சம் கேட்டு படிங்க. 97 அதாவது 89 9 எத்தனை அப்படின்னு சொல்லி தத்தி மாதிரி இருக்காதீங்க, அதை உங்ககிட்ட நாங்கள் வந்து சொல்ல வரோம். வேறு என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுங்க கூட சுத்தம் இப்படி தான் ஆபாசமும் ஒன்று பேசும், இல்லை ஒன்றுமே திரும்ப வளரும், இல்லைன்னா டெஸ்ட் எடுக்கும்போது சுற்றிட்டு இருக்கும். இந்த டெஸ்ட்டில் வெற்றி அடைன்னு சொல்லி சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க நன்றி, வணக்கம்.